உண்மையை கண்டுபிடித்த மகேஷ் நடந்தது என்ன தெரியுமா? நம்ம ஆனந்தி எவ்வளோதான் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா போராடி அந்த இடத்துல நம்ம அன்புக்கு பொண்டாட்டியாக இருக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ மகேஷோட குழந்தைய பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வயிற்றில் சுமந்துக்கிட்டு இப்போ அன்பு தான் என் புருஷன், அவருக்காக நான் உண்மையாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன்னா அங்கே ஆகாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷும் இந்த விஷயம் தெரியாமல் ஆனந்தியோட குழந்தைய தத்தெடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பார்த்தீங்கன்னாக்கா அவரும் முடிவு எடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு பார்த்தோன்னா எல்லாமே அவங்களுக்கு எதிராக தான் நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக நம்ம மகேஷ்க்கு இந்த உண்மை தெரிஞ்சால் நம்ம ஆனந்தியை ஒரு செகண்ட் கூட அன்பு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்க விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய குழந்தைய பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்க விடக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க. இது தெரியாமல் நம்ம தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்திக்கு என்ன பண்ணிட்டோம், நாம்ளே தாலி எடுத்து கொடுத்து தாலியை கட்ட வச்சுட்டோமே அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல் பண்ண போகிறாங்க. இந்த சமயத்தில் நம்ம ஆனந்தி இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம மகேஷ் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்களே பார்த்தீங்கன்னாக்கா என் லைஃப்பை அழிச்சிட்டிங்களே மகேஷ் சார், நீங்கள் நல்லவருன்னு உங்களை எவ்வளவோ நான் நம்பினேன். ஆனால் இந்த மாதிரி கேவலமான ஒரு செயலை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று கிடையாதா? இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த சமயத்தில் நம்ம ஆனந்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கெட்சு போட்டு யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல நம்ம ஆனந்தியை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மயக்க மருந்து கொடுத்து இவங்க ஒரு 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா மயக்க அடிச்சு வச்சுது. இந்த மித்ரான்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக ஆதாரத்தோட அந்த பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்குது. இந்த ஆதாரத்தை பார்த்த நம்ம ஆனந்தி என்ன பண்ணாங்கனாக்கா ரொம்பவுமே கோவப்பட்டு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நந்தினி, அதாவது நம்ம ஆனந்தி இந்த மித்ரா பார்த்தீங்கன்னாக்கா பலார்னு பார்த்தீங்கன்னா கன்னத்திலே அரைஞ்சி எல்லாத்தையும் கேட்பாங்க. ஏன்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு துரோகம் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தியும் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ தான் கேட்டாலையும் அந்த இடத்துல நம்ம மகேஷ் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தை கோவத்துக்கு போயிட்டு, நீ இந்த மாதிரி ஒரு ஆளுன்னு தெரியாமல் உன்னை ரொம்பவே நம்பிட்டனே, நீ பார்த்த வேலையால் இப்போ என்னோட லைஃப்பும் போச்சு, ஆனந்தியோட லைஃப்பும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டு அவங்க நல்ல வாழ்க்கையை வாழணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அன்பை லவ் பண்ணி இந்த ஆனந்தி அவங்களோட லைஃப்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா விலகிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நடந்தது என்னன்னா, இப்போ இந்த மித்ராவால் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மித்ரா இந்த மகேஷை கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ பண்ணாங்க. இப்போ நம்ம மகேஷ் என்ன பண்ண போகிறாரு, நம்ம ஆனந்தி கூட சேர்ந்து வாழ்வாரா, இல்லை மித்ராவே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.